ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு நம்ம வாழைக்காயை பீல் பண்ணி எடுத்துப்போம். பீலர் யூஸ் பண்ணி நல்லா தோல் வண்டி வர்ற அளவுக்கு பீல் பண்ணிக்கோங்க. நம்ம பீல் பண்ண வாழைக்காயை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாழைக்காவை இப்படி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு 3 வாழைக்காய் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம கடையில் வாங்கின பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் பஜ்ஜி மாவு இல்லைன்னா கடலை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இதை ரெடி பண்ணலாம். நான் 3 வாழைக்காய்க்கு இவ்வளோ பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை வாழைக்காய் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்காக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றி அதை நல்லா காய வச்சுக்கோங்க. நம்ம கலக்கி வச்ச மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா டிப் பண்ணி இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். இதை வாழைக்காவை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இதை வந்துட்டு நம்ம எண்ணெய் வடி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சு இதில் வந்துட்டு எண்ணெயை வடி வச்சுக்கலாம். நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.